ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணியா ஊருக்கு கோயம்புத்தூர் போயிட்டார். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெசிபி தான் பாருங்கள். சுடு சுடு சலங்கை பணியாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி, அதாவது இது கருவேப்பிலை சட்னி. முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு கருவேப்பிலை சட்னி சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். குட்டி குட்டியாக பணியாரம். பார்த்திங்கன்னா இது சலங்கை பணியாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேட்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி தான் வச்சுருக்கேன். எப்படியும் கருவேப்பிலையும் புதினா அடிக்கடி நான் சமையலில் சேர்த்திக்குவேன். அப்படிங்கும்போது நமக்கு முடி அதிகமாக கொட்டாது. அதுக்காக வேண்டியும் புதினாவும் மல்லி இது மாதிரி ஐட்டங்களும் நிறையா சேர்த்துக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், மணியா போயிட்டார், நான் மட்டும்தான். அதனால் கருவேப்பிலை சட்னி, அப்புறம் சலங்கை பணியாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? சூப்பராக குட்டி குட்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபன் இதுதான். வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், சேர்ந்தே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.